ஆர்கே நகர் தொகுதியில் இப்போதைக்கு தேர்தல் அறிவிச்சாச்சு. ஏப்ரல் 12ஆம் தேதி எல்லாரும் போய் வாக்களிங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து பேசிட்டுலாம் இருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க. சரி, யார் யார் போட்டிடுறாங்க? அதிமுக பக்கத்துல இருந்து டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுறார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தகவல்கள் வந்திருக்கு. நேற்று செங்கோட்டையன் அவர்கள் தெளிவாகவே அறிவிச்சாரு. இப்போ அதுல நிறைய கேள்விகள் இருக்கு சார். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஃபெரா வழக்கில் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட தினகரன் அவர்கள் எப்படி இடைத்தேர்தலில் போட்டியிட முடியும்? அதுக்கு தான் சட்டத்தில் அனுமதி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல இருந்து சட்ட வல்லுநர்கள் கேட்குறாங்க. அது என்ன ஃபெரா வழக்கு? 1995, 1996 இந்த 2 வருஷங்கள்ல டிடிவி தினகரனோட வங்கி கணக்குல வெளிநாடுகள்ல இருந்து அதிக அளவுல பணம் வந்து டெபாசிட் பண்ணப்பட்டுச்சு. அதாவது மணி லாண்டரிங் மாதிரி. சிவாஜி படத்துல பார்த்தோம் இல்லையா, இங்கிருந்து பணம் போய் அப்படியே திருப்பி வருது, அந்த மாதிரி. இது சம்பந்தமா டிடிவி தினகரன் மேல அந்நிய செலாவணி மோசடி சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சுங்க. அந்த ஒரு வழக்குல வந்து 31 கோடி ரூபாய் அபராதம் அவருக்கு விதிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு மேல்முறையீட்டுல 28 கோடி ரூபாய் அபராதம் உறுதி செய்யப்பட்டுச்சு. இருந்தாலும் அதையும் எதிர்த்து தினகரன் அவர்கள் வந்து ஒரு மேல்முறையீட்டு மனுவை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாரு. ஆனா உயர்நீதிமன்றம் அதை நிராகரிச்சிருச்சு. தினகரன் குற்றவாளி தான், அவரு அபராத தொகை செலுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு வழக்குல வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தா அவர் 6 வருஷத்துக்கு போட்டியிட முடியாது தேர்தல்ல. சரி, தினகரன் வந்து குற்றவாளின்னு சொல்லலையே, அவர் வந்து அபராதம் மட்டும் தானே அவருக்கு விதிச்சிருக்காங்க அப்படின்னு கூட வாதிடலாம். ஆனா அபராதம் விதிக்கிறாங்க அப்படின்னாவே குற்றவாளின்னு சொல்லி கன்விக்ட் ஆயிருச்சு. அதனால அந்த ஒரு வகையில வந்து தினகரன் அவர்கள் போட்டியிட முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொண்டு போவோம்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் திரு தினகரன் அவர்கள் வந்து எந்த நாட்டோட குடிமகன் அப்படின்ற ஒரு கேள்வியையும் அவங்க வந்து எழுப்புறாங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1996 வந்து காஃபி போசா சட்டத்தின் கீழ் தினகரன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ வந்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்கே கவுல், ஆர் மகாதேவன் இவங்க முன்னாடி வந்து ஒரு ரிட் மனுவை அவர் தாக்கல் செஞ்சிருக்காருங்க. நான் வந்து இந்திய குடிமகனே இல்ல, சிங்கப்பூரோட சிட்டிசன், எனக்கு வந்து இந்த சட்டத்திட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி அவர் வாதிட்டு இருக்காரு. ஆனா 1995 லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட தினகரன் தான் வந்து ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லி வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இதை வந்து சென்னை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்திய குடிமகன் சொல்லிட்டு குற்ற வழக்குல நான் சிங்கப்பூர் சிட்டிசன் சொல்றது தப்பான விஷயம், வெவ்வேறான நிலைப்பாடுகள் செய்யறத வந்து அனுமதிக்க முடியாது, ஸோ தினகரன் வாதத்தை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவர் இந்தியன் சிட்டிசனாக போட்டிடுறாரா இல்லை சிங்கப்பூர் சிட்டிசன் சொல்லி அபராதத்தில் எஸ்கேப் ஆக போகிறாரா, அதுவே முதல்ல புரியாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்கே நகரோட நாமினேஷன்லாம் வரப்போகுது. பொறுமையாக இருந்து பார்ப்போம் வேற என்னென்ன விஷயங்கள் நமக்காக புலப்படுதுன்னு. இது ஒரு பக்கம் இருக்க. ஓபிஎஸ் தரப்பு அதிமுகல இருந்து திரு மதுசூதரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சார். இலங்கை இந்த அளவுக்கு துணிச்சலாக நம்முடைய மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய வகையில், அதே போன்று நம்முடைய படகுகளை எல்லாம் திருப்பி தரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய வகையில் கொழுப்பெடுத்து பேசுகின்றது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் தன்னுடைய செல்ல பிள்ளையாக மோடி அரசு இலங்கை அரசை கருதுகிறது.